ஜோதிட நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். போன கிளாஸில் பஞ்சபூத தத்துவங்கள் பற்றின விளக்கங்களை நாம் பார்த்துருந்தோம். இந்த இந்த வகுப்பில் இன்னும் நாள் ஒன்றுக்கான வகுப்பு மெட்டீரியல்ஸ் இன்னும் முடியல, இன்னும் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். இன்னும் டே 1 கிளாஸ்க்கான மெட்டீரியல்ஸ், டே 1 கிளாஸ்க்கான டியூரேஷன் இன்னும் முடியல. சரிங்களா? முதல்ல அந்த விஷயத்தை நான் தெளிவுபடுத்திடுறேன். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது அடுத்த நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண ஒரு பதிவுக்கான விளக்கம். ராசிகளின் தன்மைகளை நாம் அங்கே பதிஞ்சிருந்தோம். ராசிகளை 3 விதமான தன்மைகளாக நம்ம பிரிச்சிருந்தோம். இது அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அது என்னென்னா சரம், ஸ்திரம், உபயம். ராசி தன்மைகளை 3ஆக பிரிச்சிருந்தோம். அதில் ஒன்று சரம், இன்னொன்று ஸ்திரம், இன்னொன்று உபயம். ஸோ இந்த சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்றதுக்கு பல கருத்துக்கள் பாரம்பரிய ஜோதிடத்தில் இருக்குது, வேத ஜோதிடத்தில் இருக்குது. நம்மளுடைய பார்வையில் இது எப்படி வேலை செய்யுது, இது எப்படி ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசப்படுது அப்படின்றத பார்த்துருவோம். மரபணு ஜோதிடத்தில் சரம்ன்றது எல்லாருக்கும் தெரியும், எப்பொழுதும் நகர்ந்து கொண்டே இருக்கும் ராசி. நகர்ந்து கொண்டே இருக்கும் ராசி அப்படின்னா ஒன்று எப்பொழுதுமே அது இயங்கிக்கிட்டே இருக்கும், எப்பவும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், எப்பவும் ஆக்டிவாகவே இருக்கும், எப்பவும் மூவிங்லேயே இருக்கும். இல்லைன்னா எப்பவும் வளர்ந்து கொண்டே இருக்கும் ராசி, எப்பவும் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு எல்லை கோடு அப்படின்றது கிடையாது. ஒன்ஸ் அது ஆன் ஆயிடுச்சு, ஒன்ஸ் அது ட்ரிகர் ஆயிடுச்சு, ஒன்ஸ் அது இயங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது இயங்கிக்கிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. யாருக்காகவும் எதுக்காகவும் அது நிற்காது. ஸோ இது சரம். ஸ்திரம். ஸ்திரம் எப்படின்னா நிலையானது, தீர்க்கமானது, எந்த நிலையிலும் மாறுபடாமல் இருப்பது. எத்தனை நிகழ்வு நடந்தாலும் சரி, உலக அழிவே நடந்தாலும் சரி, ஒரு சில ஊர் மட்டும், ஒரு சில பழைய கல்வெட்டுகள் மட்டும் அப்படியே மாறாமல் அப்படியே இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஸ்திரத்தினுடைய கேட்டகரியில் வரும். எப்பொழுதும் நிலையாக இருப்பது, எப்பொழுதும் உறுதியாக இருப்பது, எப்பொழுதும் தீர்க்கமாகவே இருப்பது. சரி, அடுத்து உபயம். உபயம் இது இரண்டினுடைய கலவை. எப்படி இரண்டினுடைய கலவைனா, அது சரமும் இல்லை ஸ்திரமும் இல்லை, ரெண்டும் கலந்தது. சரமாகவும் இருக்கும், ஸ்திரமாகவும் இருக்கும். அதாவது நவுந்துக்கிட்டே இருக்கவும் செய்யும், அப்பப்போ தீர்க்கமாகவும் இருக்கும். இது சரம், ஸ்திரம், உபயத்திற்கான அடிப்படை விளக்கம். சரி, இப்போது இது நம்மளுடைய நிகழ்காலத்தில் எப்படியெல்லாம் அப்ளை ஆகுது அப்படின்றத பார்த்துருவோம். உதாரணத்துக்கு நம்ம இடங்களை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, குடியிருக்கிற இடங்கள் அப்படின்னு வச்சுக்குவோம். நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோமோ, நம்ம எங்கெங்கெல்லாம் தங்குறோமோ, நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம சரீரத்தை பிளேஸ் பண்ணுறோமோ, வீட்டு இருக்கிறோமோ, அதெல்லாம் இடங்கள். ஏன்னா நிலம் இல்லை அப்படின்னா நம்மளால் முதல்ல வாழவே முடியாது. பஞ்சபூதங்களில் நிலம் முதல்ல, அதாவது நிலம்னா புவியீர்ப்பு சக்தி, அது இல்லைன்னா முதல்ல நம்மளால் ஒரு இடத்துல நிற்க முடியாது, நம்மளால் ஒரு இடத்துக்கு நவர முடியாது, போக முடியாது, எதுவுமே கிடையாது. ஸோ மண், ஸோ நிலபூதம். இப்போது இந்த நிலபூதத்தை நம்ம 3 விதமாக பிரிக்கலாம்: சரம், ஸ்திரம், உபயம். ஸோ இப்போ சரநிலம் எப்படி இருக்கும், அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நடு ரோடு அப்படின்னு எடுத்துக்குவோம். ரோடு, இது ட்ராக்கு, ரயில்வே ட்ராக்கு, கடல் வழி பிரயாணம் செய்யும் இடங்கள், நம்ம எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோமோ, போக்குவரத்து, அதாவது சாலை, போக்குவரத்து சாலை, நம்ம எங்கெல்லாம் நவுந்துக்கிட்டே இருக்கிறோமோ அந்த இடமெல்லாம் உங்களுக்கு எதுனா சரம். எந்த இடத்துல நம்மளால் நிற்கவே முடியாதோ அந்த இடமெல்லாம் சரம். அப்போ சாலை சரம், நடைபாதை சரம், ஓடும் ரயில் பாதை சரம். அதாவது எந்தெந்த இடத்துலலாம் நம்ம நிற்கவே முடியாது அல்லது நிற்கவே கூடாதோ அந்த இடங்கள்லாம் சரம். அப்போது நம்ம மண்ணில் எடுத்துக்கிட்டோம்னா ரோடு சரம். ஏன்னா ரோட்டில் நிற்க முடியாது, ரோட்டில் உட்காரவும் முடியாது, ரோட்டில் கொடுத்துட பண்ண முடியாது, ரோட்டில் வண்டிகள்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ அது சரம். ஸ்திரம்னா என்ன? ஸ்திரம் என்பது என்றைக்குமே மாறாதது. நம்ம எங்கே தான் வெளியே போயிட்டு வந்தாலும், என்ன மோடில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாலும்,
நம்ம ராத்திரி ஆச்சுன்னா, சாயங்காலம் ஆச்சுன்னா, நம்ம எல்லா அலுவல் வேலைகளையும் முடிச்சுக்கிட்டு கடைசியில் நம்ம வீட்டுக்கு தான் வந்து விழுவோம். அது வாடகை வீடாக இருக்கலாம், இல்லை சொந்த வீடாக இருக்கலாம். அந்த வீட்டுக்கு தான் நம்ம வந்து விழுவோம். அந்த வீடு வந்து ஸ்திரம். அது வந்து மாறவே போகிறது கிடையாது. வாடகை வீடாக இருந்தால் அந்த வீட்டை காலி பண்ணுற வரைக்கும் அதுதான் ஸ்திரம். சொந்த வீடாக இருந்தால் அது எப்பவுமே ஸ்திரம். ஸோ ஸ்திரம்ன்றது என்றைக்குமே மாறவே மாறாது. ஸோ குடியிருக்கும் வீடு வந்து ஸ்திரம். சரி, இப்போ சரம்ன்றது நம்மளால் நிற்க முடியாத இடம், நம்ம நிற்கவே கூடாத இடம் வந்து சரம்னு பார்த்துட்டோம். ஸ்திரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், எப்பவுமே மாறாத இடம், இல்லை எப்பவுமே ஒரே வேலை நடந்துட்டு இருக்கிற இடம். ஒரே வேலை. கிச்சன் ரூம்னா அங்கே என்ன நடக்கும்? சமையல் தான் நடக்கும். ஓகேங்களா? பெட்ரூம்னா அது தூங்குறதுக்காக தான். ஓகேங்களா? படிக்கிற ரூம்னா அது படிக்கிறதுக்காக. பூஜை ரூம்ன்றது எப்பவுமே சாமி கும்பிட்றதுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடியது. எந்த ஒரு விஷயமும் ஒரு நிலையான பயன்பாட்டிற்கு உட்பட்டது அப்படின்னா அது ஸ்திரம். எந்த ஒரு விஷயமும் மாறாமல் இருக்குன்னா அது ஸ்திரம். எந்த ஒரு விஷயமும் ஒரு நிலையான பயன்பாட்டிற்கு உட்படுத்தப்படுவது ஸ்திரம். எந்த ஒரு விஷயமும் மாறாமல் இருப்பது ஸ்திரம். இந்த கேட்டகரியில் நம்ம வந்து ஸ்திரத்துக்கு ஒதுக்கிடுவோம். கோவில்னு ஒன்று கட்டினாங்கன்னா அங்கே போகிறது வேண்டுதலுக்காக, சாமி கும்பிட்றதுக்காக. தியான மண்டபம்னு ஒன்று கட்டினாங்கன்னா அங்கே போகிறது மெடிடேஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தானே ஒழிய வேறு எந்த வேலைகளுக்காகவும் இல்லை. சமையல் ரூமில் போய் நம்ம வந்து விளையாடிட்டு இருக்க முடியாது. சமையல் ரூமில் நம்ம தூங்க முடியாது. பெட்ரூமில் சமைக்க முடியாது. இந்த மாதிரி மாற்றத்திற்கு உட்படாத இல்லை உட்படுத்த முடியாத விஷயங்கள் அனைத்தும் ஸ்திரத்தன்மை கொண்டவை. இது எதுக்காக சொல்கிறேன்னா, சரம் ஸ்திரம் உபயம்னா என்னன்றதை பற்றி ஒரு அடிப்படை புரிதல் வேணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். சரிங்களா? ஓகே. அடுத்து இப்போ ஸ்திரத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து உபயம். சரம் வந்து எப்போவுமே நகர்ந்துக்கிட்டே இருக்கும்னு பார்த்தோம். எப்போவுமே நிற்க முடியாதுன்னு பார்த்தோம், இல்லை நிற்கக்கூடாதுன்னு பார்த்தோம். ஸ்திரம் எப்போவுமே நிலையாக இயங்கிட்டு இருக்கிறது, நிலையாக இருக்கிறது, மாறுபடாமல் இருக்கிறது. இது ஸ்திரம் அப்படின்னு பார்த்தோம். சரி, அடுத்து உபயம். உபயம்ன்றது என்ன? நிலையாகவும் இருக்கும், நவுந்துட்டும் இருக்கும். தங்கவும் செய்யும், நவுந்துட்டு இருக்கும். ஸோ தங்கவும் செய்யக்கூடிய இடம், அதே சமயத்தில் இளைப்பாறும் இடமும் அதுதான், அதே சமயம் நவுற இடமும் அதுதான். அது என்னவாக இருக்கும்? ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப், பஸ் ஸ்டாண்ட், பேருந்து நிலையம், பேருந்து நிறுத்தம், ரயில் நிலையம். இதில் எப்படி இருக்குன்னா, ஜனங்க வருவாங்க, சரம் நவுந்துக்கிட்டே வருவாங்க, கொஞ்சம் நேரம் உட்காருவாங்க, ட்ரெயின் வந்தது மறுபடியும் போவாங்க, மறுபடியும் வருவாங்க, கொஞ்சம் நேரம் உட்காருவாங்க, மறுபடியும் போவாங்க. ஸோ நகரவும் செய்வாங்க, உட்காரவும் செய்வாங்க, உட்கார்ந்து இளைப்பாறவும் செய்வாங்க. ஹோட்டல், பீச், ரெஸ்டாரண்ட், பார்க், சினிமா தியேட்டர். ஹோட்டல், பீச், ரெஸ்டாரண்ட், பார்க், சினிமா தியேட்டர். அப்போ இதெல்லாம் என்னது? இதெல்லாம் தங்குற இடம். ஆனால் நிரந்தரமாக தங்கும் இடமா அப்படின்னா கிடையாது. இதெல்லாம் வருவாங்க, டெம்பரரியாக தங்குவாங்க, மறுபடியும் போயிடுவாங்க, மறுபடியும் வருவாங்க, மறுபடியும் தங்குவாங்க, மறுபடியும் போயிடுவாங்க. ஸோ நகர்தல் அப்படின்ற சரத்தினுடைய தன்மையும் இருக்கும். அமர்தல், இருத்தல், உட்காருதல், இல்லை தங்குதல், கொஞ்ச நேரம் அங்கே ஸ்டே பண்ணுறது அப்படின்ற ஸ்திரத்தினுடைய தன்மையும் கலந்துருக்கும். ஸோ சரம் ஸ்திரம் ரெண்டுமே கலந்து இருக்கிறதுனால இந்த அத்தனை இடங்களும், ஹோட்டல், பீச், பார்க், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப், இது போன்ற இடங்கள் சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒரு அடிப்படை புரிதலுக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் உபயம். இது எல்லாமே உபயராசியில் உங்களுக்கு கவர் ஆகும். சரிங்களா? சரம் ஸ்திரம் உபயத்தை பற்றின அடிப்படை புரிதல் இதுதான். இந்த புரிதல் இருந்தால் தான் இதோட ஜாதகத்தை சம்பந்தப்படுத்தி நிறைய தரவுகளை நம்மளால் எடுக்க முடியும். நன்றி.